என்ன கேட்குறாரு? உங்களுக்கு உங்களை வந்து தற்கொலை விமர்சனம் பண்ணாங்க, முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுத்தீங்க. அவங்க வந்து ஒரு மாசம் ஆனது மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த மாற்றமும் ஏற்படலைன்றத எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. உங்க மேல வச்ச விமர்சனம் இப்ப தாவேக்கா மேல வைக்கக்கூடிய விமர்சனம் எப்படி பாருங்க? என்ன கேட்டிருக்காரு? நம்ம ஆதரிச்சதுனால, அதாவது முதல்ல வந்து இந்த தேர்தலில் எடுத்த முடிவு, விடுதலை தமிழ் கட்சி ஏன் இந்த முடிவு எடுத்தோம்னா, ஒரு 36 பேர் மாவட்ட செயலாளர்களாக தமிழக வெற்றி கழகத்தில் நியமித்ததை நான் அறிந்து ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர், கிறித்தவர் என்ற இவர்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் இதுவரை வழங்கப்படாத எண்ணிக்கையில் மொத்தமாக சேர்த்துக்கிட்டது 70, மொத்தமாக சேர்த்தா 70 பொது தொகுதியிலே நிற்பதற்கான வாய்ப்பு. இப்போ பட்டுக்கோட்டையில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 சில தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மாற்றத்தை வாய்ப்பு கொடுக்கறது. அது போல தேர்தலையே அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பெரிய கட்சியாக பார்க்கப்படுற நேரத்தில் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நாங்கள் முதல்ல கொடுத்தோம். ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு. நான் அவர் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய தாவேக்காவுடைய தலைவராக இருந்தப்போ அவரை சந்திச்சோ எல்லாம் கொடுக்கல. பொதுச் செயலாளரை மட்டும் பார்த்து நாங்கள் இதனால தான் ஆதரிக்கிறோம் அப்படின்னோம். ஸோ பெரியார் மாடல், பெரியார் அரசு, பெரியார் கொள்கையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பட்டியலின சமூக மக்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் பிரதிநிதித்துவம் வழங்காமல் இருக்கக்கூடிய பட்சத்தில், அல்லது ஒரு இடம் 2 இடம் என்கிற நிலையில் மட்டும்தான் இருக்கிறது. கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 100 விழுக்காடு பட்டியல் சமூகத்தில், 61 விழுக்காடு இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தில் ஏறக்குறைய 85 விழுக்காடு, அந்த 61 85 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்திருக்காங்க. ஆனால் அப்படி வாக்களித்து உருவான அரசு 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ இது வந்து 18 விழுக்காடு என்கிற அடிப்படையில் கூட அதை கொடுக்க மறுக்கிறாங்க என்கிற நிலை தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு 50 ஆண்டு காலமாக, 75 ஆண்டு காலமாக, இந்த குறிப்பாக 50 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் எந்த திராவிட கட்சிகள் ஆண்டாலும் பெரியாரின் முகம் இருக்கிறது, ஆனால் பெரியாரின் கொள்கை இல்லை. பெரியாரின் அரசு என்று சொல்லப்படுகிறது, ஆனால் சமூக நீதி இல்லை. எனவே சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிற அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த தார்மீகமான ஒரு ஆதரவை கொடுத்தோம். எனவே எங்கள் அந்த நேரத்தில் தற்குறி, பிளாக் டிக்கெட்டு, வந்து அணி குஞ்சுகள் அப்படின்னு என்னென்னமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இவரெல்லாம் பெரியாரிஸ்டா, அம்பேத்கரிஸ்டா, இவர் இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவரா என்று என் மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. அந்த விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சதை பார்த்தனால தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. அத்தனையும் அவர் சுமந்ததை போலவே, தாவேக்கா சுமந்ததை போலவே விடுதலை தமிழ் புலிகள் கட்சியும் சுமந்தது. ஆனால் நாங்கள் என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. மக்கள் ஒரு ஆற்றுல பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி போகும், அதோட இழுவை ஒரு மாதிரி இருக்கும். ஆற்று தண்ணிக்கு கீழே ஒரு இழுவை இருக்கும், அந்த இழுவையை கண்டுபிடிக்க முடியாது. மேலே இருந்து பார்க்குற தண்ணி குப்பையை ஒரு தக்கையை போட்டோம், அது போகிறத கவனிச்சு தான் போவோம். ஆனால் கீழே இருக்கிற இழுவை அதை விட கூட அழுத்தம் இருக்கும், ஆனால் மேலேருந்து கவனிக்க முடியாது, கணிக்க முடியாது. அதுபோல தான் கடந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பொதுமக்களிடத்திலே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, அதை அசஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் 3வது இடம் தான் வருவாங்க அப்படின்னு முதல் நாள் இரவு 2வது இடம் வருவாங்க என்று தாவேக்காவை சொன்னக்கூடிய அளவில் தான் அன்றைய உளவுத்துறை செயல்பட்டது என்பதை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியுது. அப்போ கடந்த காலத்தில் உளவுத்துறையோ அல்லது அதிகாரிகளோ அல்லது அரசு பக்கம் இருந்தவர்களோ அல்லது ஆட்சியாளருக்கு கூட இருந்து ஆலோசனை சொன்னவர்களோ மிக சரியா துல்லியமா அதை கொண்டு போய் அந்த அரசினுடைய தலைமைக்கு அல்லது கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்காத நிலை இருக்கிற போது நாங்கள் மக்களை பார்த்தோம், மக்களை சந்திச்சோம், மக்களை வந்து ரீட் பண்ணோம். அதை அந்த அடிப்படையில் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். ஆனால் எங்களுக்கு என்னன்னா இந்த தொங்கு சட்டசபை வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் தொங்கு சட்டசபை என்கிற இந்த இதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்கு, பிசிகாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கு, சிபிஎம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு, சிபிஐ கொண்டு வந்து சேர்த்திருக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எனவே தொங்கு சட்டமன்றம் வந்ததை நான் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன். முழுமையாக வந்திருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு சக்திகள் இந்த தாவேக்காவுக்கு அமையாமல் கூட போயிருந்திருக்கலாம். எனவே இந்த தேர்தலில் மிக சரியாக விடுதலை தமிழ் புலிகள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது, நான் முடிவெடுத்திருக்கிறேன், மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து இந்த ஆட்சியின் நடைமுறையை பார்த்து முடிவெடுக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. தாவேக்காவும் இன்னும் அவசரம் இல்லாமல் மிக நிதானமாகத்தான் முடிவெடுக்கிறாங்க.
ஏன்னா எந்த ஒரு கண்கொத்தி பக்கம் மாதிரி ஏதாவது நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மிக முக்கியமானது, பட்டியலின சமூக மக்கள் குறிப்பாக வாக்களித்து இந்த அரசு உருவாகி இருக்கிறது. அது ரொம்ப மிக 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 முக்கியமானது. அதை தாண்டி வாக்காளர்களுக்கு காசு கொடுக்காம ஒரு அரசு உருவாகி இருக்கு. பிரதிநிதி 1-2 இடத்துல கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அது தனி. மொத்தமா கொள்கை அடிப்படையில் தாவேக்கா வாக்காளருக்கு வடநாட்டு பக்கம் போனாலும் இந்தியாவில் பிற பகுதிக்கு போனாலும் தமிழ்நாடா ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்து விலைக்கு வாங்குவாங்கன்ற ஒரு இழிச்சொல் இருந்துச்சு, பழிச்சொல் இருந்துச்சு. அந்த இழிச்சொல்ல பழிச்சொல்ல இன்றைக்கு நீக்கியது தாவேக்கா, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள். எனவே காசு கொடுத்து வாக்கு வாங்கலாம் என்பதை இன்னைக்கு தூக்கி தூர எடுத்திருக்காங்க. 40 கோடி 80 கோடி 150 கோடி ரூபாய் செலவு பண்ணவங்களாம் எனக்கு தெரியும், யாராருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் இன்றைக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்க முடியாது, விலைக்கு வாங்க முடியாது என்கிற ஒரு நிதானமான உயர்ந்த பண்பாட்டு அரசியலை, முக்கியமான அரசியலை, ஒரு ஜனநாயகபூர்வமான அரசியலை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறது. இது பெரிய வரவேற்கத்தக்கது இல்லையா? இதை விட முக்கியமானது 0% என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அரசு உருவாக்கி இருக்கிறது. எந்த சூழலையும் கொள்கை அடிப்பில் யாராவது ஒருத்தர் போவான் 10 ரூபா வாங்குறான், 500 ரூபா வாங்குறான், 5000 வாங்குறான், அது முக்கியம் இல்லை. கொள்கை அடிப்படையில் முதலமைச்சரோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்களோ, அமைச்சரோ அல்லது அமைச்சரை சார்ந்திருப்பவர்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது இந்த நிமிடம் வரை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கா இந்த அரசு என்று நீங்கள் யோசிச்சு பார்க்க வேணும். இதைத்தான் நாம உருவாக வேண்டும் என்று விரும்பினோம். இப்படிதான் அண்ணா சாரை போராடினாரு. அதுக்காக காங்கிரஸ் தாண்டி பிஜேபி வந்து உட்காந்துச்சு, ஆம் ஆத்மி உட்காந்துச்சு. இங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு தேர்தல் களத்தில் கேப்டன் விஜயகாந்த் அந்த எதிர்கட்சி வரிசைக்கு வரைக்கும் வந்தாரு. எனவே நாம் ஒரு கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசு வர வேண்டும் என்று விரும்பினோம். அந்த அரசு வருவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு மக்கள் உருவாக்கி தந்திருக்கார்கள். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய அளவிலே தமிழக வெற்றி கழகம் திருமிகு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்கிற நம்பிக்கையை கண்டிப்பா இருக்கும். பிறந்த குழந்தை விழுந்து விழுந்து எந்திரிக்கும். ஆனா குழந்தை உரிய இடத்துக்கு வர செய்யறப்ப எல்லாருமே நடவண்டிக்கு வரப்ப அது நடத்தி எங்க கொண்டு போவாங்க. 23 நாள் 25 நாள் தான் ஆகுது. நீங்க நினைக்கக்கூடிய, நீங்க விரும்பிய, மக்கள் எதிர்பார்த்தது